கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதியன்று பெங்களூருவின் வயலிக்காவல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 29 வயதான மகாலட்சுமி என்கிற பெண் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. முதலில் பெண்ணின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் பின்னர் 59 துண்டுகளாக வெட்டப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். போலீசாரின் விசாரணையில் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த மகாலட்சுமி தான் வேலை பார்த்த இடத்தில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த முக்திராஜன் பிரதாப் ரே என்ற இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் முக்திராஜன் மகாலட்சுமியை தினமும் அழைத்துச் சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் முக்திராஜன் என்பவரின் மொபைல் எண்ணிற்கு தொடர்பு கொள்ள முயன்ற போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் முக்திராஜன் பெங்களூருவில் இருந்து சொந்த ஊருக்கு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஒடிஷா மாநில தனிப்படை போலீசார் முக்திராஜனை தேடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த முக்திராஜன் மரத்தில் தூக்கிட்டபடி சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. இதனை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் நெருங்கி வருவதை உணர்ந்து முக்திராஜன் தற்கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.